தயாரித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்த ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள் தலைமையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை பாடல்கள் தஞ்சை குருக்கள், இசையமைப்பவர்களும் தஞ்சை குருக்கள். இதில் மற்றொரு சிறப்பு ஒன்று உண்டு. நம்முடைய ஆயனவர்களும் இதில் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடலை நமது தஞ்சை குருமட தலைவர் எப்போது நடிகரார் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சிறப்பு மிக்க நம்முடைய தஞ்சை குருக்களை வளப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற முயற்சியை பாராட்டி ஆயனவர்கள் இதை தெரிந்து அறிமுகம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேளாங்கண்ணி குரலமுதம் விவிலிய நாட்குறிப்பேடு 2025 ஆண்டுக்கான இந்த விவிலிய நாட்குறிப்பேடை வெளியிட நம்முடைய ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் ஆயர் அவர்கள் இந்த பிரதீகர பேராலயத்திலிருந்து வெளியிடப்படுகின்றது. அதே போன்று 2025 ஆண்டுக்கான இந்த வேளாங்கண்ணி குரலமுதம் விவிலிய நாட்குறிப்பேடானது இப்பொழுது ஆயர் அவர்களுடைய பொருட்கரங்களால் வெளியிடப்பட இருக்கின்றது. கொள்ள வேண்டும். தொடர்ந்து இன்னிசை எழுப்புவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். தேர்கள் தெற்கொட்டைக்கு சென்றவுடனே சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். நாளை காலை 4:30 மணிக்கு பெரிய தேரானது பவனியாக எடுத்து வரப்படும். இறைமக்கள் அதிலே பங்கு கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். Tomorrow, the big car, very big car, will be taken in procession at 4:38. நாளை காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி பாடல் விண்மீன் ஆலயத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். 4ஆம் தேதியிலே பவனியாக அமைதியிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்களை தேடி, உங்களை நாடி, உங்களை ஆசீர்வதிக்க வருகின்ற அன்னை ஆரோக்கியத்தாய் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் தயாராகுங்கள். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Don't talk among yourselves. It's a time to pray to Our Lady and the Lord. So kindly stop talking, start praying in silence. Don't be talking among yourselves. इस समय प्रार्थना करना चाहिए. कृपया बात मत करो. साथ ही प्रार्थना कीजिए. ஆறாம் தேரிலே புனித உத்தனியமான பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the 6th car, Our Lady of Mount Carmel is in procession. Puttaparthi, Our Lady of Mount Carmel ஆனகி.
உபயதாரர்கள் வந்து கொண்டே இருங்கள், விரைவாக வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உபயதாரர்களின் பொறுப்பாளர்கள் கவனிக்கவும், விரைவாக வருவதற்கு உதவி செய்யவும். யாரும் நிற்க வேண்டாம், இடையில் நிற்க வேண்டாம், சென்று கொண்டே இருங்கள். இடையில் இருந்தால் தேர் உடனடியாக கிளம்புவதற்கு நீங்கள் இடையூறாக இருப்பீர்கள். நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நகை, கைக்கடிகாரம், பணப்பை, பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். After the car procession, while moving in the crowd, kindly take care of your belongings. You will be held responsible for protecting and losing your belongings. Be on alert, we thieves are roaming around in all the places. இன்னும் உபயதாரர் இருக்கிறீர்கள், தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள். அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி. Kindly turn to the side of the priest residence to listen to the spiritual talk given by Most Reverend Dr. T. Sagairaj, the Bishop of Tanjavur, and receive his apostolic blessing. அருமையான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, உங்களை எல்லாம் பெரும் திரளாய் ஆயிரக்கணக்காய் அந்த அன்னையின் திருத்தலத்தில் அந்த அன்னையின் திருத்தேர் முன்பாக காண்பதில் அத்துணை மகிழ்ச்சி, அத்துணை ஆனந்தம். நமது பிறந்த நாள் என்றாலே நமக்கு அத்துணை மகிழ்ச்சி. நமது தாயின் பிறந்த நாள், இயேசுவின் தாயின் பிறந்த நாள், கடவுளின் தாயின் பிறந்த நாள், அதை கொண்டாடுவதில் நமக்கு அத்துணை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. நன்றி பெருக்கோடு அந்த அன்னையின் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கும் உங்களுக்கு கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்பது எனது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு அத்துணை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அந்த அன்னையின் அருளும் ஆசீரும் அரவணைப்பும் உங்களுக்கு எந்நாளும் கிடைப்பதா. அந்த அன்னையின் பரிந்துரைகளை ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் கனிவோடு செவி மடுப்பாரா. My dear brothers and sisters in Christ, my heart exults in real joy and gratitude as I see multitudes of people from all across life, from different parts of India, have gathered here to praise and offer our salutation to our Blessed Mother Mary on her birth. All the choicest blessings that you have been looking for these days. So we are here as sons and daughters of God.
we are here as brothers and sisters. So we are here to live in real love and brotherhood. This is the call that God is giving us today. So go forth, may the Almighty God hear the petitions that you have raised before Him. கடவுளது அருளுக்கும் ஆசிக்குமாக மன்றாடுவோம். நான் ஏற்கனவே மறைவுரையில் சொன்னது போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இத்திருத்தலத்தில் இந்த நாளில் கூடியிருக்கிற அனைவருக்கும் தமது அப்போஸ்தலிக்க தந்தையின் ஆசியை தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது பெயராலும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து அருள் பணியாளர்களின் பெயராலும் கடவுளின் ஆசியை உங்களுக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவன் தம் அளப்பெரிய மாட்சியாலும் இவ்வுலகின் மீது உள்ள மாறாத அன்பாலும் தம் திருமகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் ஆரோக்கிய தாயின் அன்பு அருள் துணையாலும் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் செவி மடுப்பாரா. உங்கள் இதய விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாரா. உங்கள் இதய ஆவல்கள் அத்தனை நிறைவேற்றி தம் வியத்து இறை பராமரிப்பில் என்னாலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு தமது ஆசியை நிரம்ப தருவாராக. ஆமென். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த திருத்தேரினை ஆசிர்வதியும். இந்த திருத்தேர் பவனி அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரலொலி விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, ஆவே மரியா, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். தங்கள் நம்மோடு கண்ணி